கிளாஸ் 1 and 2க்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கத்துக்கு நாமளும் கூட இருந்தோம். ஆனால் என்னிடம் இருக்கக்கூடிய 70,000 தொழிலாளி காவு கொடுத்து நிற்க முடியாத ஒரு ஸ்டேஜ்ல வெளியே வரும். ஒரு ஸ்டேஜ்ல விலைக்கு வந்து ஒப்பந்தத்தை நோக்கி நான் போறோம். ஏன்னா நமக்கு ஒப்பந்தம் போட்டாது எனக்கு காசு கிடைச்சி உனக்கு காசு கிடைக்கின்றதால இந்த மின்சார வாரியம் பொதுத்துறையாக இருந்தால்தான் நமது உரிமைகளை, எதிர்காலத்தை, பல விஷயங்களை நான் காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஒற்றை கோரிக்கை என்பது ஜெயிக்காது. ஒற்றுமையாக வைக்கக்கூடிய கோரிக்கை ஜெயிக்கும். நாம இப்படிதான் பண்ணோம். இது 6% சமாச்சாரம். கள உதவியாளர் எப்படி 90% 100% அடையல. நம்ம யூடியூப் சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ண கை தூக்குங்க. இப்படி இல்லை, இப்படி 1 2 4 6 8 10 தான், 11 தான், 12 தான். இப்போ பண்றோம், பண்ணிட்டு தான் போறோம். பண்ணாதவங்க பண்ணிட்டு தான் போறோம். நான் பார்க்கறத பத்தி கேட்கல. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? எல்லாரும் பார்க்குறாங்க. பார்க்கறத பத்தி இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? எவ்வளவு கேங்மன் சம்பந்தமா ஆதி முதல் அந்த மாதிரி எவ்வளவு வீடியோ போட தெரியுமா? யார் பார்த்தா? தெரியல, பார்க்கல. வேலை வேலை வேலை, ஹேண்டில் ஃபீஸ் ஆஃப் கால், ஃபால்ட் ஃபால்ட், அதான் இல்லை உங்க வாழ்க்கையை ஃபால்ட் ஞாபகம் வச்சுங்க தொடர்களே. இதுதான் அப்போ கள உதவியாளர் என்ற அந்த கோரிக்கை கிளாஸ் 4 வந்து நின்று இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஏன் அப்படி ஆச்சு? ஏன் அப்படி ஆச்சு? 16 பிப்ரவரி 16க்கு முன்னாடி வரையில் சேர்மன் நம்ம கிட்ட சொல்றது என்ன? இல்லைங்க அது பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. ப்ரப்போசல் கொடுத்துட்டாரு. என்னென்ன? அண்டர் இன்வெஸ்டிகேஷன், ஆய்வுக்கு உட்பட்டது. ஒன்று, இந்த களவுதேர மாற்றம் என்பது வேஜ் லிஸ்ட்ல வரைய கூடாது, ஒர்க்லோடு தான் வரணும். பெயர் மாற்றம் என்பதும் வேலைத்தன்மை என்பதும் ஒர்க்லோடு தான் வரணும். ஏன் வேஜ் லிஸ்ட் வந்துச்சு? வேஜ் லிஸ்ட் வந்திருக்க காரணம் என்னன்னா, வாரிய தலைவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதி அக்டோபர் 7, 8 போராட்டத்தின் மூலமாக. அதனாலதான் இது வந்து வருது. ஒரு பவர் பேக்கடு போராட்டத்தை பண்ணல, இதே பவர் பேக்கடு போராட்டத்தை எப்பொழுது ஒன்னால் பண்ண முடியும் என்பது வாரிய தலைவருக்கு பல முறை சொல்லியிருக்கோம், நிர்வாகத்தை சொல்லியிருக்கோம். அப்ப இந்த பிரச்சனை இந்த ஒப்பந்தத்தில் தீரணும் என்று முடிவெடுத்து அவர் கொண்டு வர்றாரு. எடுத்தோடனே கொடுத்துருங்க களவுதேர ஓகே அப்படின்னு ப்ரொபோசல் கொடுத்தா என்ன நடந்திருக்கான்? என்ன நடந்திருக்கான்? யாரு யாரு பேரை சொல்லு, தலையா வாங்கிடுவான் சொல்லு. வாங்கிடல. ப்ரொபோசல் கொடுத்தா அவரோ இல்லை அவரை சார்ந்த அப்ரண்டிஸ் யாரோ ஒருத்தர் எக்ஸ் ஒய்ஃப் மூலமாக ஸ்டே வாங்க முயற்சி பண்ணுவாங்களா? பண்ணுவாங்கல்ல, தெளிவாக தெரிஞ்சுங்களா? இதுதான். அப்போ ஸ்டே வாங்கக்கூடாது, இந்த விஷயமும் தீரணும், ஒப்பந்தம் சக்சஸ் ஆகணும். பிரச்சனைக்குரிய நபரை ஒப்பந்தத்தை கைது போட வைக்கணும். 16/2/99 7 பக்கம் அடிச்சு கொடுத்ததெல்லாம் பழைய கதை. 1947 லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கு. அதெல்லாம் மாறியாச்சு. அதெல்லாம் மாறி காலித்து வந்தாச்சு, 1599 தெர்மல வந்தாச்சு, 21,600 டிஸ்ட்ரிபியூஷன் மசூரா வந்தாச்சு, பிரசிடென்ட் இருக்கு, ரூல் இருக்கு, சமவேளைக்கு சமூகம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு, சர்வீஸ் ரெகுலேஷன் இருக்கு. இருந்தாலும் கடத்தி கொடுக்குறாரு. ஏன் கடத்தி கொடுக்குறாரு? அவங்க தொழிலாளர் ஐக்கிய சங்கம், அவங்க தொழிற்சங்கத்தினுடைய கொள்கை அப்படி. படிச்சவங்க மட்டும் வேலைக்கு வந்தா போதும், திறமை வாய்ந்தவர்கள் மட்டும் நீ மதிச்சா போதும் என்பது அவர்களுடைய கொள்கை கோட்பாடு. அதெல்லாம் நம்ம தலையிட முடியாது, அது அவங்களோட உரிமை. மற்றவங்களாம் எப்படியே போட்டோம், கொத்தனார் வேலைக்கு போட்டோம், சித்தாள் வேலைக்கு போட்டோம் அப்படின்னு நினைப்பான். அவர்களுடைய நினைப்பெல்லாம் நாம் எந்த கவுண்டரில் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அது நம்ம தெளிவாக இருக்கோம். ஆனால் ஒரு மின்சார வாரியம் என்பது அனைவருமாக இருப்பது. ஒரு ஒரு நகரில் போறீங்க, நேரு நகர், பெரியார் நகர், ஏதோ நகரில் போறீங்க, எல்லா சமூகத்திலும் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க, படிச்சவங்க இருக்காங்க, படிக்காத இருக்காங்க, காய்கறி விற்கிறவங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்கல்ல. அங்க பணம்
பேதம் வித்தியாசம் என்ன இருக்க ஒரு நகரில்? யூபியில் ஒரு இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கா? இல்லை இல்லை, இருக்கா இல்லையா? இல்லை இல்லை. அதான் ஒரு நகரில் இருக்காது, மின்சார வாரியம் இருக்கணுமா? இருக்க முடியுமா? முடியாது. இருக்க முடியாது என்பதை ஒவ்வொருவரையும் சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொருவரும் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஜெயிச்சிருக்கிறோம். இந்த முறையும் ஜெயிச்சிருக்கிறோம். இந்த முறை கேங்மனுக்கு கிளாஸ் 4 என்பதும் மிகப்பெரிய வெற்றி, உறுதியா வெற்றி தான், அல்ல மாட்டான். அப்போ சேர்மன் 16/2 ஐக்கிய சங்கம் கொடுத்த கடிதத்துக்காக புத்திசாலித்தனமாக எடுத்த நடவடிக்கை தான். அப்போ கிளாஸ் 4 சொல்லியாச்சு. நம்ம ஏகப்பட்ட நாம தான் மின்சார வாரியத்தில் பிரசிடென்ட் இருக்கு. பிரசிடென்ட்னா ஹைகோர்ட் தீர்ப்பு இருக்கு, ஹைகோர்ட் தீர்ப்பு இருக்கு, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குது, காலி தீர்ப்பு இருக்கு. ஸ்டில் காலி தீர்ப்பு லைவ். காலி தீர்ப்பு என்ன தெரியும் சொல்றது? குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாரு. எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் டு குவாலிஃபிகேஷன். குவாலிஃபிகேஷன் என்ன? எல்லாரும் என்ன நினைப்பீங்க? குவாலிஃபிகேஷனா 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் டிகிரி அப்படிதான் நினைப்பீங்க. அது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி. குவாலிஃபிகேஷனா தகுதி. 2 years ஈக்குவல் டு தகுதி. யார் சொன்னது? சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதன் அடிப்படையில் தான் காலித்து வந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் 1599 வந்தாங்க. அதன் அடிப்படையில் 21,600 மசூர் வந்தாங்க. ஸோ பிரசிடென்ட் இருக்கு, சர்வீஸ் ரோல் இருக்கு, உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் டு குவாலிஃபிகேஷன். 2 வருஷம் குவாலிஃபிகேஷன் தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லுது? இங்க கிளாஸ் 4 யார் டிஸ்ட்ரிபியூஷன் பதவி கிளாஸ் 4 ஹெல்பர், ஹெல்பர் பார் மீட்டர் ரீடர், அசிஸ்டன்ட் வரும். இந்த 3 தான் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. இந்த 3ல நாம கேட்கறது கல உதவி ஃபீல்ட் டெஸ்ட் தான் கேட்கறோம். ஒர்க் ரோல் ரன்னருக்கு ஹெல்பர் வயர்மன் 2 பேர் சேர்ந்து தான் யூனிட் ஸ்டாஃப், 2 பேர் சேர்ந்து தான் 15 டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்கணும், 20 டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்கணும். அதுதான் ஒர்க் லோடு. ஒர்க் அவுட் செட்டில்மெண்ட். ஒர்க் அவுட் செட்டில்மெண்ட்டை இன்னைக்கு வரையில் இருப்பது யாரு? ஹெல்பர் வயர்மன் தான். ஹெல்பர் வயர்மன் இல்லை, வேலை செய்யறது யாரு? ஒர்க் லோடு இல்லாத கேங்மன் அதில் ஒர்க் லோடு ஏறல. வேலை செய்வது சரியா தப்பா? தப்ப யார் செய்யறது? நிர்வாகம் செய்யுது. அதுதான் ஊதிய ஒரு பேச்சுவார்த்தை சொன்னேன். தொடர்ந்து தவறை செய்றீங்க, தப்பு நடக்குது, தப்பை சரி பண்ணீங்கன்ற. இப்ப தப்பை சரி பண்ணியிருக்கிறார் வாரிய தலைவர். புத்திசாலித்தனமாக அந்த தவறை, நிர்வாகம் ஏற்கனவே செய்து வந்த தவறை கிளாஸ் 4 மூலமாக சரி செய்திருக்கிறார். அப்போ ஒர்க் லோடு ஏறாண்டவருக்கு ஹெல்பர் வயர்மன் என்று வருகின்ற பொழுது ஹையர் போஸ்ட் உங்களுக்கு வயர்மன் கொடுக்க முடியாது. இனிஷியல் போஸ்ட் என்ன? ஹெல்பர் தான் கொடுக்கணும், ஹெல்பர் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு பல சந்தேகம் இருக்கு. டிப்ளமா பர்சனில் டீயை கொடுத்துருவாங்க, ஐடிஐ பர்சன் மட்டும் தான் ஹெல்பர் கொடுப்பாங்க, மற்றவங்க கொடுக்க மாட்டாங்க, இங்கே வச்சுப்பாங்க. நோ, நான் வீடியோவில் பல டவுட்ஸ் போடுறேன், கமெண்ட் போடுறேன். உங்கள் 9613 பேரையும் கிளாஸ் 4ல கல உதவியாளர் கொண்டு வந்து உட்கார வைக்காமல் சீட்டு சங்கம் ஓயாது. ஞாபகம் விடவே மாட்டேன். நடக்கும். 99.999% நடக்குங்க. 0.1 தான் சொல்றேன் நான். ஒருவேளை அது மிஸ் ஆச்சுன்னா 7-8 போராட்டத்தை போன்ற இன்னொரு போராட்டத்துக்கு நம்ம தயாரா? அவ்வளவுதான். இதை செய்வன்னு நிர்வாகத்துக்கு தெரியும், இதை செய்வன்னு வாரிய தலைவருக்கு தெரியும், இதை செய்வ பண்ற அரசாங்கத்துக்கும் தெரியும். அதனால்தான் கொண்டு இப்போ 16 அப்ஜெக்ஷன் கொடுக்க கூடாது என்று சொன்ன தொழிற்சங்கத்தை இந்த ஒப்பந்தத்தை கைது போட வச்சிட்டாங்களா? ஒப்பந்தத்தை கைது போட்டார். அவரு கைது போட்டாரா இல்லையா? கையெழுத்து போட்டவர் நீதிமன்றத்துக்கு போக முடியுமா? அதான் மேட்ரு. வெளியால வச்சு போக முடியுமா? போலாம். அது 100 வருஷம் வழக்கு நடக்கும்.
ஸ்டே கிடைக்காது. வெளியே இருக்கிறவங்களுக்கும் உள்ள இருக்கிற நிர்வாகத்துக்கு சம்மந்தம் கிடையாது. உள்ள இருக்கிறவங்க கேட்டால் நியாயம் இருக்கு, நீ ஏன் கேட்கறன்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த ஒப்பந்தத்தில் கிளாஸ் 4 என்பது மின்சார வாரியத்தினுடைய நமது கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக புத்திசாலித்தனமாக எடுத்த நடவடிக்கை. ஞாபகம். அப்பொழுது என்ன கேட்குறாங்க, ஒருத்தர் வீடியோ பார்த்து, இந்த மாத சம்பளத்தில் கேங்மேன் என்று தான் என் பெயர் வந்தது, பதவி வந்தது, கள உதவியார் என்று மாற்றவில்லை. தப்பு தப்பு தப்பு. அது சார் உன் ஆசைக்கு போட்டு வச்சுங்க. அது ஒரு சில இடத்துல ஆர்வ கோளாறு ஒரு சிலர் பண்ணிருது. ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு ஒப்பந்தத்தை ஒட்டி இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்று வரணும். உனக்கு என்ன போஸ்ட்ப்பா? உனக்கு கிளாஸ் 4 கூப்பிட முடியுமா? உனக்கு எப்படி கூப்பிடணும்? உன்ன ஹெல்ப்பர்னு கூப்பிடணும், இல்லை ஹெல்ப்பர் மீட்டர் ரீடர்னு கூப்பிடணும், வேற என்ன எது இன்னொரு கூப்பிடணும், அசிஸ்டன்ட் வயர்மேன் கூப்பிடணும். 3 கூப்பிடணும்ல. இப்போ உன்னை எப்படி ஒன்னு கூப்பிடணும்? இப்போ எப்படி என்ன போஸ்ட் உனக்கு? ஸ்டில் யுவர் கேங்மேன் தான். நீ சம்பளம் ரீச் ஆயிட்டது வேற, கலவுகிற சம்பளத்தை ரீச் ஆயிட்டீங்க என்பது வேற. ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் பிபி தனியாக போடணும். உனக்கு என்ன பதவி, உனக்கு கிரேட் என்ன, உனக்கு ஃபிட்மெண்ட் என்ன என்பது அதில் கால்குலேஷன் சொல்லுவாங்க. அந்த உத்தரவு வந்த அடுத்த மாதத்திலிருந்து தான் உன்னுடைய சம்பளத்தில் உன்னோட அனைத்து அலுவலக ரெக்கார்ட்லையும் பேர் மாறும், பதவி மாறும். அது மாறாது. புதுக்கோட்டை பணம் தப்பு மாத்திரான்னு வச்சுங்க, பேசிக்கு போறோம். காசு இல்லது, காசு அது மாதிரி தானே ஆகணும். கரெக்ஷன் போடுவாங்க, அது பின்னாடி பேசலாம். ஆகத்தோடுகளே, மின்சார வாரியத்தில் நாம் எடுத்த நடவடிக்கை இல்லையா, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 38 வருஷமா மின்சார வாரியத்தில் வேலை செய்கிறேன். இந்த ஊதிய ஒரு ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன், பொதுவாக ஜேஏசி என்பது ஊதிய ஒரு வேலைப்புள்ளவர்கள் வந்து ஒற்றுமையாக ஃபைட் அடிப்போம். பல காலங்களில் 2 ஜேஏசிலாம் அந்த காலம்லாம் உண்டு. 20 ஆண்டுகள் அங்கிட்டு ஒரு 5-6 தங்கத்து வச்சு, இங்கிட்டு ஒரு 5-6 வச்சுங்க இருக்கும். இது ஒரு ஜேசி, அது ஒரு ஜேசின்னு இருக்கும். சமீப காலமாக ஒரு பவர்ஃபுல்லாக, ஒரு ஒற்றுமையாக, வலிமையான ஒரு ஜேசி இருக்கு. ஆனால் இந்த முறை என்ன ஆச்சுன்னா, கிளாஸ் 1 and 2 முன்னுக்கு வந்ததால், பொறியாளர் அமைப்புகள் அதை வேகமாக முன்னெடுத்ததால் நாம் பின்னுக்கு போவோம், நம்மை வைத்துக்கொண்டு அவர்கள் வாங்கிட முடியும்னு நினைச்சாங்க. அது எந்த காலத்திலும் சீட்டு சங்கம் தனது உரிமையை விட்டு கொடுக்காது என்பதை இப்ப அவங்க புரிஞ்சுட்டு இருப்பாங்க. தொழிலாளிகளுக்கான உரிமையை நான் விட்டு கொடுப்பேன், காவு கொடுப்பேன் என்று பலர் போயிட்டான். நான் பேர் சொல்ல விரும்பல, போயிட்டானா? ஒற்றை கோரிக்கை போயிட்டாங்களா? நான் மட்டும் போலல. இதெல்லாம் என்ன புரிஞ்சுங்க? நீ ஒற்றை கோரிக்கைக்கு பின்னால் போன தொழிற்சங்கங்களா இருக்காங்களா? நம்மை தவிர எல்லாரும் போனாங்க. அதில் பிஎம்எஸ் இல்லை, ஆக்சுவலாக பிஎம்எஸ்ஸோ ஏதோ ஒன்று இல்லை, பிஎம்எஸோட பொறியாளர் 2 அமைப்பு இல்லைன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் இருந்தாங்க. இதுல உங்களுக்கு புரிதல் என்ன சொல்லுங்க? ஒற்றை கோரிக்கைக்காக எல்லா தொழிற்சங்கம் போனாங்க. அவர் ஒற்றை கோரிக்கைகளை கிளாஸ் 1 and 2க்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கத்துக்கு நாமளும் கூட இருந்தோம். ஆனால் என்னிடம் இருக்கக்கூடிய 70,000 தொழிலாளி காவு கொடுத்து நிற்க முடியாத ஒரு ஸ்டேஜ்ல வெளியே வரும், ஒரு ஸ்டேஜ்ல விலகி ஒப்பந்தத்தை நோக்கி நான் போறோம். ஏன்னா நமக்கு ஒப்பந்தம் போட்டாது எனக்கு காசு கிடைச்சி உனக்கு காசு கிடைக்கின்றதால நாமும் ஊதிய வரை வாங்கினோம், அவர்களும் ஊதிய வரை பெற்றார்கள். யாரால்? சீட்டு சங்கம் எடுத்த புத்திசாலித்தன நடவடிக்கையால் பெற்றார்கள். கை தட்டுற ஒரு சுணக்கா நல்லா தட்டலாம, கைய டப்பு 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 தட்டலாம. நீ சவுண்டா தட்டிங்க, பின்னாடி 4 பேர் தூங்குறாங்க, தூங்காம இருப்போம். தோழர்களே, ஊதிய உயர்வு என்பது எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே சொன்ன போல 38 ஆண்டுகள் இந்த முறைதான் தொழிற்சங்கங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்போடு இப்படி கெட்டியான உறுதியான பாண்டிங் இல்லாம பொறியாளர் விட்டாங்க, பொறியாளர் அப்படின்னு போன நடவடிக்கை என்பது இப்படி நடக்குது. எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? தொழிலாளர்கள் சார்பான சங்கங்களே,
தொழிலாளர்களை 195% வைத்திருக்கூடிய தொழிலாளர் சங்கங்களே தொழிலாளிகளை ஓரம் கட்டிட்டு அதிகாரிகளுக்காக நிற்பேன் என்று சொன்னதான் எனக்கு ஆச்சரியம். அதுல ஏன் அவங்க அந்த மாதிரி மாறினாங்கன்னு எனக்கு தெரியல. அநேகமா அவர்கள் பின்னாலே பரிசீலிப்பார்கள் என்று நான் நம்புறேன். ஆக இதான் நடந்திருக்கு. இன்னைக்கு மின்சார வாரியத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஊதிய ஒரு மாற்றத்தை, கேங்மேன் பணியாளர்கள் மாற்றத்தை எல்லாத்தையும் பண்ணிருக்கோம். நாம் செய்ய வேண்டியது இன்னும் எண்ணற்ற பணிகள் இருக்கிறது. பல தடைகளை கடந்து வந்துட்டோம். கேங்மேன் என்ற பதவி அழிக்கப்பட்டது, ஒழிக்கப்பட்டது. அழிக்கப்பட்டதா? அழிக்கப்பட்டதா? ஒழிக்கப்பட்டதா? ஒழிக்கப்பட்டதா? ஒழிக்கப்பட்டதா இல்லையா? இந்த மின்சார வாரியம் பொதுத்துறையாக இருந்தால்தான் நமது உரிமைகளை, எதிர்காலத்தை, பல விஷயங்களை நான் காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஒரே ஒரு உதாரணம் சொல்ல முடியும். நீங்க 2019 உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்ததா? டிசம்பர் மாதம் 2020 வாரி உத்தரவு 82 போட்டாங்க. வாரி உத்தரவு 82 என்ன தெரியுமா? தெரிஞ்சவன் கை தூக்குங்க. யாரும் தெரியாது. வாரி உத்தரவு 82 என்ன தெரியுமா? மின் பகிர்மான மட்டத்தில் காலியாக உள்ள ஹெல்பர் பணியிடம், வயர்மேன் பணியிடம், இந்த 2 பணியிடத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவுகளிலும் 412 ரூபாய்க்கு ஐடி படித்தவர்களை டெய்லி வேஜஸாக, டெய்லி வேஜில் மஸ்தூர் கிரேட் 2ஆக, ஆனால் அதுக்கு டெய்லி வேஜஸ் தான், பேர் மஸ்தூர், 412 ரூபாய்க்கு நீங்கள் நியமித்துக் கொள்ளலாம் என்று வாரி உத்தரவு 82. உங்களுக்கு உத்தரவு ஓடணும்னா நான் நாளை வாட்ஸ்அப்பில் போகிறேன், எல்லா குரூப்பில் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு நிறைய மறதி ஜாஸ்தியாக இருக்குது, அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. அந்த வாரி உத்தரவு 82 அப்போ போராட்டம் அந்த போட்டோ அதையும் உங்களுக்கு போடுறேன். என்னன்னா அந்த வாரி உத்தரவு 82ல் 412 ரூபாய்க்கு ஐடிஐ படித்தவர்களை மஸ்தூர் கிரேட் 2ஆக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற உத்தரவை எதிர்த்து மின்சார வாரியத்தினோட அனைத்து தொழிற்சங்கங்கள், ஜேஏசி அனைத்து தொழிற்சங்கங்களும் நோட்டீஸ் அடிக்கல, போஸ்டர் அடிக்கல, எதுவும் அடிக்கல. நைட்டு 7 மணி 8 மணி வாட்ஸ்அப் செய்தி கொடுத்து தமிழ்நாடு முழுக்க மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் சிஆபிஸ் முன்பாக உட்கார்ந்தோம். அப்பொழுது ஏடிஎம்கே ஆட்சி, தங்கமணி மின்துறை அமைச்சர், அவர் 10 அப்போ டிஎம்கேல தனியாருக்கு விடக்கூடாது, மின்சார வாரியம் தனியாரை நோக்கி செல்கிறது, அவுட் சோர்சிங் விடக்கூடாது, அவுட் சோர்சிங் தனியார் மயம் என்று அங்க சன் டிவியில் போட்டாங்க. இந்த போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் போட்டாங்க. 3 மணி நேரம் கழிச்சு 12 மணிக்கு 1 மணிக்கு தங்கமணி வந்தார். வாரிய உத்தரவு 82 கேன்சல் பண்றேன்னு சொன்னார். 82 மட்டும் கிடையாது, 5 சப்ஸ்டேஷன் இருக்கு, அதையும் கேன்சல் பண்ண வாங்க, பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லுங்க. பேச்சுவார்த்தையில் வரமாட்டோம், கேன்சல் பண்ண உத்தரவு போட அப்புறம் வரணும். 82 கேன்சல் பண்ணாரு, 5 சப்ஸ்டேஷன் அவுட் சோர்சிங் பண்ணதை கேன்சல் பண்ணாரு. மட்டும் போயிட்டார் வச்சுக்கலாம், கோமா போயிட்டார். ஏன்னா அவர் கும்பிட்டு நம்ம போடல. அதனால அந்த வாரிய உத்தரவு 82 கேன்சல் ஆனதுனால தான் கேங்மேன் பணியாளர்கள் உள்ள வந்தீங்க. ஞாபகம் இருக்கா? தெரியுதா? எப்படி வந்து தெரியுதா? அப்ப வேகன்சி 25,000 வேகன்சி, ஹெல்பர் வேகன்சி மட்டும். சேலத்துல விநாயகா மிஷன், அந்த விநாயகா யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கு, அது பக்கத்துல ஒரு அவுட் சோர்சிங் ஏஜென்சியில 412 ரூபாய்க்கு ஐடி படித்தவர்களை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. சேலத்துல, ஈரோட்ல, தமிழ்நாடு முழுக்க அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு தொழிற்சங்கங்கள் ஒன்றாக இணைந்து போராடியது முறியடித்தோம். முறியடித்ததால் நீங்க உள்ள வந்தீங்க. அந்த போராட்டத்தை முன்கை எடுத்தது சிஐடி சங்கம். ஞாபகம், நீங்கள் நன்றி மறவாமல் இருப்பதற்கும் ஞாபக சக்தியோடு இருப்பதற்கும் சொல்றேன். பிபி 82 கேன்சல் ஆகல, நீங்க உள்ள வந்தே இருக்க முடியாது. அது பழசு. இப்ப என்ன நடக்க? பிக்சட் டைம் 4 சட்ட தூக்குப்போ ஜனவரி ஏப்ரல் 1 வந்தாச்சா? ஏப்ரல் 1 வந்தாச்சு. சட்ட தூக்குல வந்தாச்சா? தெரியுமா தெரியாதா?
அன்பான வடக்கு வட்ட தோழர்களே, சிறப்பு பேரவையில் இதுகாரம் நான் சொன்ன அனைத்து விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு கீழே தனது அணிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.